Hello everyone, welcome to Maths Corner. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்திருக்காரு. ஸோ இப்போ 2020 ஜான்வரியில் நடந்த ஒரு எக்ஸாமில் இந்த ஒரு கொஷின் கேட்டிருந்திருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஓகேங்களா, ரைட், நிகழ்தகவு பேஸ் பண்ண மாதிரி கொஷின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். ஆனால் நிறைய பேர் இதில் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்காம ஓகேங்களா, இதோட பேசிக் தெரியாமல் தப்பு பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 3 காயினை வந்து டாஸ் பண்றாங்க. ஸோ அப்படி டாஸ் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 2 ஹெட் ஓகேங்களா, அட்மோஸ்ட் 2 ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சியில் ப்ராபபிலிட்டி ஓகேங்களா, நிகழ்தகவு அப்படிங்கிறது சிலபஸில் கிடையாது. ஓகேங்களா, தயவு செய்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஓகேங்களா, ஸோ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக என்னென்ன ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். எதுக்காக அப்படின்னா ஒரு கொஷின் கூட நம்ம தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண மாதிரி கொஷின் நம்மளோட ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்குது கண்டென்ட். ஸோ அதனால கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட், ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக எப்பயுமே வந்துட்டு ஒரு லீப் இயரில் 53 ஃப்ரைடே வரதுக்கான ப்ராபபிலிட்டி, 52 ஃப்ரைடே வரதுக்கான ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஜென்ரலாக எப்பயுமே கேட்பாங்க. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ காயின் டாஸ் பண்ணதுன்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக அட்மோஸ்ட் 2 ஹெட், அந்த அட்மோஸ்ட் 2 ஹெட் அப்படிங்கிற மீனிங் தெரியல அப்படின்னா நம்மளால இந்த கொஷின் ஆன்சர் பண்ணவே முடியாது. ரைட், ஸோ ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த அட்மோஸ்ட் 2 ஹெட்னா என்ன அப்படிங்கிற மீனிங் தெரியல அப்படின்னா என்னால் ஃபர்தரா ப்ராப்ளம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அட்மோஸ்ட் 2 ஹெட். அடுத்தது வேற என்ன இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஹெட். ஓகேங்களா, ஸோ அதனால அட்மோஸ்ட் நம்ம கத்துக்கிறதுனால அட்லீஸ்ட்னா என்னங்கிறது கத்துக்கலாம். இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மோஸ்ட், அட்லீஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து அதனோட மீனிங் தெரியாம நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாயிரும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஹெட். ரைட், ஸோ அட்மோஸ்ட் 2 ஹெட்னா என்ன, அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு காயினை டாஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் கிடைக்குங்க. ஸோ அதை வந்து எஸ்ன்னு சொல்லுவோம், சாம்பிள் ஸ்பேஸ். 3 காயின் நான் டாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 காயின்லையுமே ஹெட், தலை கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 ஹெட் ஒரு டைல். ஓகேங்களா, 2 தலையும் ஒரு வாலும் கிடைக்கலாம். ரைட், அடுத்தது ஸோ டைல் அப்படிங்கிறது பூ. ரைட், ஸோ அடுத்தது 3மே டைல், 2 டைல் ஒரு ஹெட். அடுத்து டிஹெச்டி, அடுத்து சாரி ஸோ ஹெச்டிடி. ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 பாசிபிள்ஸ் இருக்கு. இந்த 8 பாசிபிள்ல இப்போ எனக்கு தேவையான கொஷின் என்ன அப்படின்னா அட்மோஸ்ட் 2 ஹெட். ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம என்னென்ன ஆன்சர் தப்பா அப்ரோச் பண்ணுவோமோ அது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன்ல இருக்கு. அட்மோஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா ஸோ அதிகபட்சம் 2 தலை இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ மேக்சிமமா 2 ஹெட் தான் இருக்கணும், அதை தாண்டி அதிகமா இருக்கக்கூடாது. அப்போ மேக்சிமம் 2 ஹெட் அப்படின்னா 2 ஹெட் என்னென்ன பாசிபிள்ஸ்ல இருக்குங்கிறது நம்மளோட இதுல வரும். அடுத்தது அதை விட கம்மியா 1 ஹெட் அப்படிங்கிறது வரலாம். அது அதை விட கம்மியா நோ ஹெட், ஹெட்டே இல்லாததும் வரும். புரியுது இல்லைங்களா? ரைட், இப்போ 2 ஹெட்டுக்கான பாசிபிள்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் 2 ஹெட் இருக்கு. 1 2 3 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹெட் இருக்க மாதிரி, சாரி 2 ஹெட் இருக்க மாதிரி 3 பாசிபிள்ஸ் இருக்கு. நான் தனித்தனியா எடுத்து எழுத நம்ம புரியணுங்கிறதுக்காக. ரைட், அடுத்தது ஒரு ஹெட் இருக்கிறதுலாம் எதுங்க. ஸோ இதுல 1 2 3 மொத்தம் ஒரு ஹெட் இருக்கிறது 3 பாசிபிள் இருக்கு. ரைட், ஸோ இது ஒரு 3 இருக்கு. அடுத்தது நோ ஹெட், ஹெட்டே இல்லாததையும் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்ம பண்ற மிஸ்டேக் இதுவா மட்டும்தான் இருக்கும். ரைட், அட்மோஸ்ட் அப்படிங்கிற மீனிங்ல அதிகபட்சமா 2 தலை. அப்போ 2 தலைக்கு மேலதான் இருக்கக்கூடாது, 2 தலைக்கு கீழே எவ்வளவு வேணுமா இருக்கலாம், தலையே இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ நோ ஹெட் இருக்க பாசிபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கு. ரைட், ஸோ அப்போ டோட்டலா எத்தனை பாசிபிள்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட கண்டிஷனுக்கு அட்மோஸ்ட் 2 ஹெட்டுக்கு டோட்டலா 7. ஸோ 7/8 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7/8. ஓகேங்களா, இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டைரக்டாக அப்ளை பண்ணிடலாம். ரைட்,
ஸோ இதில் நம்ம தப்பு பண்ணுறதுங்கிறது என்னென்ன பண்ணுவோங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இது கொஷின் ஒரு டவுட்டாக கேட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 7/8 தான் ஆன்சர். ஆனால் 7/8 எப்படி வருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோவாக போட்டிருந்திருக்கேன். 3-4 பேருக்கு மேலே சேம் கொஷினே தான் டவுட் கேட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப், நம்மளோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ரைட். ஸோ அதனால தான் இந்த அட்மோஸ்ட் அட்லீஸ்ட்ங்கிற கான்செப்ட் நம்ம தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அட் மோஸ்ட் 2 ஹெட். ஓகேங்களா? எனக்கு 2 ஹெட்டுங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல தோணுது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் 2 ஹெட் எத்தனை பாசிபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். 2 ஹெட் எத்தனை பாசிபிள்ஸ் இருக்கு அப்படின்னா 3, டோட்டல் பாசிபிள்ஸ் 8, 3/8ன்னு ஆன்சர் போட்டுருவேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு அந்த போஸ்ட்லேயே வந்துட்டு இதுதான் ஆன்சரா டிக் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ 3/8 அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. ஸோ அட்மோஸ்ட் 2 ஹெட். உங்களோட கொஷின் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த 3/8 ஆன்சரா இருக்குங்கிறது வேணுமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? 3/8 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் கிடையாது. அட்மோஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா 3/8 ஆன்சர் கிடையாது. ஸோ 3/8 ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்மளோட கேள்வி என்னவா இருக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி 2 ஹெட், எக்ஸாக்டா 2 தலை. ஓகேங்களா? ஸோ சரியாக 2 தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மட்டும்தான் ஆன்சர் இதா இருக்கும். சரியாக 2 தலை, எக்ஸாக்ட்லி 2 ஹெட், எக்ஸாக்ட் 2 ஹெட் அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் எக்ஸாக்டா 2 ஹெட் மட்டும்தான் வரணும். அது 3 பாசிபிள்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் பாசிபிள் 8. ஸோ 3/8 அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். ஸோ அடுத்தது என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா 3/4 போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3/4. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3/4 போட வாய்ப்பு உண்டு. அதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா 2 ஹெட் இருக்கிறத கவுண்ட்ல எடுத்துக்குவோம், 1 ஹெட் இருக்கிறதுல கவுண்ட்ல எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அட்மோஸ்ட் 2 ஹெட்னு சொல்லியிருக்கனால மேக்ஸிமம் 2 ஹெட். அப்ப 2 ஹெட் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். 2 விட கம்மியா இருக்கிற மாதிரி இருக்க 1 ஹெட் கவுண்ட் எடுத்துக்குவோம். அப்போ 6, டோட்டலா 6 பாசிபிள்ஸ் இருக்கு. அப்ப 6/8 இதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 3/4. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஹெட்டே இல்லாததை கவுண்ட்ல எடுத்துக்கல. ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அட்மோஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மேக்சிமமா 2 தலை இருக்கணும். அதை விட கம்மியா எவ்வளவு வேணுமா இருக்கலாம். 1 தலை இருக்கலாம், தலையே இல்லாமையும் இருக்கலாம். அது கவுண்ட்ல வரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரிங்களா? ரைட். ஸோ இதோட ஆன்சர் 7/8. ஸோ இப்போ நான் அட்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது அட்லீஸ்ட் 2 ஹெட்டா இருந்துச்சுன்னா இதே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 2 ஹெட். ஸோ அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படிங்கிறது குறைந்தது 2 தலை. ஓகேங்களா? குறைந்தது 2 தலை அப்படி குறைந்தபட்ச 2 தலைன்னு சொல்லி கேட்கலாம். ரைட். ஸோ மினிமமா 2 ஹெட் இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு வேணுமா இருக்கலாம். புரியுது இல்லைங்களா? ரைட். ஸோ இதுல மினிமமா 2 ஹெட் இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? 2 ஹெட் இது இருக்கு, இது ஒரு 2 ஹெட், இது ஒரு 2 ஹெட். ஓகேங்களா? ஸோ இது அட்லீஸ்ட் மினிமமா 2 தலையாவது இருக்கணும். அதனால ஒரு தலை இருக்கிறது தலையே இல்லாத தலை நம்ம கவுண்ட்ல எடுத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் அதாவது இருக்கணும். மேக்சிமம் லிமிட் கிடையாது, எவ்வளவு வேணுமா இருக்கலாம். ரைட். அப்போ மேக்சிமமா பார்த்தோம் அப்படின்னா 3 தலை இருக்கிற வரைக்கும் தான் பாசிபிள். 4 தலை இருக்கிற மாதிரி பாசிபிள்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 3 தலை வரைக்கும் தான் பாசிபிள். ஸோ அப்போ மொத்தம் 4 பாசிபிள்ஸ் இருக்கு. 4 பாசிபிலிட்டி டிவைட் பை டோட்டல் பாசிபிள்ஸ் 8. ஸோ இதை டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 1/2ங்கிறது ஆன்சர். புரியுது இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி 2 ஹெட் அப்படின்னா தான் 3/8. அட்மோஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா 7/8. அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா 1/2. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட்னா என்ன, அட்மோஸ்ட்னா என்ன, எக்ஸாக்ட்லினா என்ன அப்படின்ட்டு. புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் இப்போ டிஎன்பிசியில் கேட்குறாங்க. அடுத்து கண்டிப்பாக நாங்கள் குரூப் 1ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜென்ரலாகவே குரூப் 1ல வந்து ப்ராபபிலிட்டியில இருந்தெல்லாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ப்ராபபிலிட்டியான பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் தெரியாமல் புரியாமல் இருந்தோம் அப்படின்னா ஆன்சர் தப்பு பண்ண வாய்ப்பு உண்டு. ரைட். ஸோ இப்போ இதுவே நான் இன்னொரு லாஜிக்கும் சொல்றேன், தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. இதுவுமே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இங்க இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 காயின்ஸை வந்து டாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 3 காயினை டாஸ் பண்ணும்போது இது பாசிபிள். ஓகேங்களா? ரைட். நான் இதே கேள்வி மாத்தி சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஒரே காயினை 3 டைம் டாஸ் பண்றாங்க.
இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் கிடைக்குங்க ஓகேங்களா n ஆஃப் s இது பேர் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் சாரி நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஓகேங்களா ஸோ n ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம் இதோட n ஆஃப் எஸ் ஓட வேல்யூ 8 ஓகேங்களா ஒரு காயின் அப்படின்னா அந்த காயின்ல ஹெட் இருக்கும் டெய்ல் இருக்கும் அப்போ மொத்தம் 2 அதை நம்ம எத்தனை டைம் டாஸ் பண்றோமோ அதனோட பவர்ல எடுத்து எழுதணும்னா போதும் இல்லாட்டி எத்தனை காயின் ஓகேங்களா ரைட் இப்போ இங்க 3 காயின் இருக்குனால 2^3 ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறது இதனோட பாசிபிலிட்டிஸ் டோட்டலா ஓவரால் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு வந்து இருந்திருக்கு ரைட் இப்போ இந்த கேள்வியை எப்படி மாத்தி கேட்கலாங்கிறத சொல்றேன் அப்படி மாத்தி கேட்டாலும் அதே தான் மீனிங் புரியுது இல்லைங்களா 3 காயினை டாஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் ஒரே காயினை 3 டைம் டாஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா ரைட் ஸோ ஒரே காயின் 3 டைம் டாஸ் பண்றதுனால தனித்தனியா இண்டிவிஜுவலா எடுத்த வேணாம் ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு 3 டைமுமே ஹெட் வந்துருக்கலாம் அதுல 2 டைம் ஹெட்டும் ஒரு டைம் டெய்ல் வந்துருக்கலாம் ஒரு டைம் ஹெட் ஒரு டைம் டெய்ல் மறுபடியும் ஒரு டைம் ஹெட் வந்துருக்கலாம் புரியுது இல்லைங்களா ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஸோ கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு உண்டு அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் ஒரே காயினை 3 டைம் டாஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் 3 காயினை ஒரு டைம் டாஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் புரியுது இல்லைங்களா ரைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேக்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்